பாலிட்டி ஸ்டடி பிளான் தான் இப்போ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். தமிழ் வந்து இலக்கணம் அது ரொம்ப ஹெவியாக இல்லை, அதனால் ஓரளவு நம்ம கவர் பண்ணிடலாம் தமிழை. அப்புறம் பாலிட்டியில் வந்து 15 மார்க் வருது நம்மளுக்கு, அதனால் பாலிட்டியை நல்லா தரவு பண்ணிடணும். அப்புறம் மேக்ஸுக்கு தமிழுக்கு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஜிகேல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா மேக்ஸ் தான் கொடுக்கணும். எப்படியாவது 25க்கு 25 எடுக்க பாருங்கள். அப்புறம் பாலிட்டியில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜிகேல ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி தான் எடுப்பேன். எப்போவுமே பாலிட்டியை முடிச்சுட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட் எதாவது போவேன். இப்போ 12 நாள் போட்டிருக்கேன் பாலிட்டி. இப்போ டே 1 வந்து இந்திய அரசியலமைப்பு மொத்தம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பின் கூறுகள், முகப்புரை அப்படி எல்லாமே வருதா, தேர்தல், அப்புறம் வந்து உள்ளாட்சி அமைப்புகள், இப்படி ஒவ்வொரு ஹெட்டிங். அதில் இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எடுத்திருக்கேன். 6th லெசனில் வந்து 6th டேர்ம் 2ல் லெசன் 2, அப்புறம் 10th லெசன் 1 சிவிக்ஸில், 12th வந்து பாலிட்டி லெசன் 1 வால்யூம் 1ல் ஃபஸ்ட் லெசன். இது 3 தான் ஒரு நாளில் நான் கவர் பண்ண போகிறேன். அதை காமிக்கிறேன் எங்கே இருக்குன்னு. 6th வந்து டேர்ம் 2 புக்கு வந்து இந்த தான் இருக்குது. 6th டேர்ம் 2 புக்கு வந்து இதில் வந்து வால்யூம் 2ல் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம். இது வந்து ஈஸியாக முடிச்சிடும். ரொம்ப சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இந்த லெசன் கவர் பண்ணிடுங்க எப்படியாது. எப்போவுமே சின்ன கிளாஸ்லேருந்து போயிட்டோம்னா கொஞ்சம் நம்ம பண்ணல. ஏன்னா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இந்த இறையாண்மை மிக்க, அது 10th வருது, 12th வருது. இருந்தாலும் இந்த சின்ன கிளாஸ்லேயும் இருக்குது. இறையாண்மை, சமத்துவம், மத சார்பை, மக்களாட்சி, குடியரசு, இந்த ஆர்டர் கேட்டிருந்தாங்களா 2019 குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த கொஷின் வந்து இதில் இருக்குது. அதனால் 6th நம்ம முடிச்சுக்கணும். அப்புறம் 6th அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நான் 10th புக்கு வந்து அங்கே வெளியே இருக்குது, எடுத்துகிட்டு வரல. சரி, அந்த 12th புக்கை காமிச்சிருக்கேன். 10th வந்து கொச்சன்னு இருக்கும் ரொம்ப. இது வந்து 12th புக்கு. 12th இந்திய அரசியலமைப்பு. இந்த லெசனையும் கவர் பண்ணுங்க. இது அந்த லெசன் முடிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு நாள் ஆயிரும். அதனால் நான் கடன்னு ரிவைஸ் பண்ணிடுவேன். நான் ஏற்கனவே படித்து வச்சுருக்கேன், அதனால் இப்போ ஒன் டைம் வந்து இதையும் ரிவைஸ் பண்ணிடுவேன். இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இதுலேருந்து எது எடுத்திருக்காங்க, அந்த நம்ம இதில் வருமா பிரிட்டன்லேருந்து என்னெல்லாம் வந்திருக்கு, அப்போ அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து என்ன வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கனடா வந்து பொதுப்பட்டியல் வந்திருக்கும். அந்த பொதுப்பட்டியல் கிடையாது நம்மளுக்கு. அந்த பொதுப்பட்டியல் நம்மளுக்கு வந்து எதில் வரும்னா ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அது இந்த புக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை அடிச்சிருங்க யாராவது இருந்தால். கனடா வந்து பொதுப்பட்டியல்னு கொடுத்துருப்பாங்க, அந்த பொதுப்பட்டியலை அடிச்சிருங்க. ஆஸ்திரேலியா தான் பொதுப்பட்டியல் உருவாக்குறது. மொத்தம் இத்தனை நாடுகள்லேருந்து நமக்கு அரசியலமைப்பு எடுத்திருக்காங்கன்னா 60 நாடுகள்லேருந்து எடுத்திருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னா நம்ம வந்து இந்த புக்கில் தான் 6th புக்கில் தான் நமக்கு இருக்குது. அதை படிச்சுட்டு நீங்கள் பாருங்கள். நான் கொஷின் வந்து எப்படி போடுவேன்னா, ஒன்வர்ட் டைப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் போட்டு வச்சுருவேன். அது போக ஒரு யூடியூப் சேனலில் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருக்கேன். அந்த டெஸ்ட் பேட்சும் நான் போட்டு பார்ப்பேன், இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டு பார்ப்பேன். அப்புறம் இது வந்து 12th. அது போக எக்ஸ்ட்ரா நான் என்ன பாலிட்டியில் படிப்பேன்னா, இதுதான் சுரேஷ் அகாடமியோட புக்கு, பாலிட்டி புக்கு. இது வந்து நான் குரூப் 1 வந்து ப்ரீலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போகலாம் எனக்கு தந்தாங்க இந்த புக்கு. மெயின்ஸ் அங்கே சுரேஷ் அகாடமியில் தான் படித்தேன். அந்த இதில் வந்து இந்திய அரசியலமைப்புங்கிற ஒரு டாபிக் இருக்கும். இந்திய அரசியலமைப்பின் வரலாறு இருக்கும். நான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் மொழியும் 3வது டாபிக் இருக்கும். அந்த டாபிக் தான் நான் இதிலேருந்து படிப்பேன். இங்கே இருக்கலாம், அதில் இந்திய அரசியலமைப்பின் வரலாறு இருக்கலாம். இதில் வந்து சாசன சட்டம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தெரியுதான்னு பாருங்கள். மணிக்குழு வீண்கிழு ஒழுங்குமுறை சட்டம் எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பிட்டி இந்திய சட்டம், அப்புறம் சாசன சட்டங்கள் 818, 13, அப்புறம் வந்து சாசன சட்டம் பார்த்துக்கோங்க. அப்புறம் சாசன சட்டம் 833, அதுக்கப்புறம் வந்து சாசன சட்டம் 853, அதுக்கப்புறம் வந்து கவுன்சில் சட்டம் இதெல்லாம் வந்திருக்கும். சுரேஷ் அகாடமி புக்கு தான் இது. அது போக இந்திய விடுதலை சட்டம் இந்த புக்கு எனக்கு படிக்கலைன்னா எனக்கு வந்து பாலிட்டி கவர் பண்ண மாதிரி தெரியாது. அதனால் சுரேஷ் அகாடமி புக்கை நான் கவர் பண்ணிட்டு போனால் தான் ஒரு டெஸ்ட்டுக்கு போன மாதிரி எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் அங்கே உள்ள சுரேஷோட ஸ்டூடெண்ட்னால எனக்கு அந்த புக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வரைவு குழு தலைவர் யார், ஒன்றிய அரசியலமைப்பு குழு தலைவர் யாருன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகார குழு தலைவர்னால் வல்லபாய் படேல், அப்புறம் சிறுபான்மையின் குழு தலைவர்னால் வல்லபாய் படேல், மகாண அரசமைப்பு குழு தலைவர் யாருன்னா வல்லபாய் படேல், அடிப்படை உரிமைகள் குழு தலைவர் யாருனாலும் வல்லபாய் படேல் பார்த்துக்கோங்க. அப்புறம் தலைமை நீதிமன்ற குழு தலைவர்னாலும் வல்லபாய் படேல். இது 2 மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, மற்ற எல்லாமே வல்லபாய் படேல் தான் வருவார்.
அது இந்த புக்கில் தான் இருக்குது. மற்றெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டு தான் இது ஃபுல்லாமே. சுதேச அரசுகள், அந்த அரசியல் நிர்ணய சபை, கிரிப்ஸ் தூதுக்குழு வந்தது இதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையின் பிற பணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. காமன்வெல்த் அமைப்பில் வந்து இந்திய உறுப்பினர் ஆவதற்கு ஏற்படிப்பு வழங்கியது மே 1949. அதுக்கப்புறம் இந்தியாவின் தேசிய கொடியை அறிவித்தது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் தேசிய கீர்த்தியும் தேசிய பலன் ஏற்றுக்கொண்டதுக்கும் இந்த அரசியல் சபையின் பிற பணிகள் தான் வரும். அப்புறம் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை அந்த நியமனம் பண்ணதுக்கும் இவங்க தான் வரும். அப்புறம் இந்தியாவின் தேசிய சின்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இந்த அரசியல் நிர்ணய சபையோட பிற பணிகள் தான் வரும். இது இந்த லெசன் இருக்குது. எனக்கு இந்த புக்கு முடிக்கலன்னு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் அதை படிச்சுருந்தேன். அது போக குரூப் 4க்கு நான் வந்து இந்த புக்கு வாங்கியிருந்தேன். ஸ்ரேஸ் அகாடமி சீக்ரெட் SCRT புக்கு தான். இதில் வந்து என்னென்ன டாபிக் வந்து முக்கியம்னு சொல்லி போட்டிருக்கேன். பஞ்சாயத்து ராஜ், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நிதி அமைப்புகள், உள் தடுப்பு நடவடிக்கைகள், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அது போக எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் இப்போ நான் சேர்த்துருக்காங்களா, அது 20வது டாபிக் அதை போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு தான் நான் எடுத்திருக்கேன். அது வந்து அப்படியே ஸ்கூல் புக்கை வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இந்திய அரசியலமைப்பு அப்படியே ஸ்கூல் புக்கு கண்டென்ட் தான் வரும் இந்த புக்கு. ஸ்கூல் புக்கு இல்லாதவங்க இந்த புக்கை வந்து வேணால் SCRT புக்கை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. புக்கில் 1 வேர்டு வந்திருக்கும். 1 வேர்டுக்கு வந்து விடைகள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு கீவேர்டோட கொடுத்துருப்பாங்க. அதனால் எனக்கு இந்த புக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்ரேஸ் அகாடமிக்கில். அதனால் நான் வந்து டே 12 வரைக்குமே போட்டிருக்கேன். இப்போ டே 1க்கு இது போட்டிருக்கேன். டே 12 வரைக்குமே இந்த சிம்பிள் ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் ஷெட்யூலாக போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் படிக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.